இன்னுமே பெரியாரை பத்தி அவதூறு அந்த வார்த்தையில நீங்க எடுத்துனோம். பெரியார் தான் 60 ஆண்டுகளா எங்க இனத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருந்திருக்காங்க. பெரியாரை இழிவா பேசுறேன்னு சொல்றாங்க பாருங்க, அது பெரிய பொய். பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். நீங்க நல்லா விளங்கணும். பெரியாரை இழிவா யாரும் பேசல, பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிக்க. நீனே தீ குடிச்சு செத்து போவியா? என்ன பண்ணுவீங்க? ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறான்ல. ஏதோ கொஞ்சம் வேற வேலை இருக்கனால இடைவெளி விட்டுருக்கேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பார்த்து அடக்கமா இருங்க. தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதீங்க. ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அவர் பேசினதை திருப்பி நான் பேசுறேன்ல, இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு, அதுக்கு பதில் இருக்கா? இப்ப நீங்க தமிழர் தானே, உங்ககிட்ட கேட்கிறேன். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று சொல்றார். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது? உங்ககிட்ட பதில் இருக்கா? தமிழ் ஒரு முட்டாள்களின் பாஷை, தமிழ் காட்டுமிராண்டியின் மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் படிச்சா பிச்சையீடு கூட லாய்க்கில்லை. இதை ஒரு தமிழனா நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நான் அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னல. இப்ப நான் கேட்கிறேன், இதை பெரியார் பேசியிருக்கிறார், நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தம்பி ஆமா இல்லைன்னு சொல்றேன். அமைதி. அதைத்தான் இப்ப நான் செய்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள், கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரிகள். இதுல நம்மில் கீழான மக்கள்ங்கிறார்ல, அவர்ல கீழான மக்கள் அது யார்? நமக்கு எதிரிகள் யாராரு? பார்ப்பனர், நம்மில் கீழ் சாதி, கிறிஸ்தவர் இஸ்லாமியர். கிறிஸ்தவர் இஸ்லாமியரே எதிராயிட்டாங்கன்னா இந்த நமக்கு, அந்த நமக்கு அந்த கு எந்த கு பதில் இருக்கா? எது? எந்த சமூகம் தம்பி? நம்மில் கீழான மக்கள் எந்த சமூகம்? இங்க பாருங்க, இங்க பாருங்க. எனக்கு மொழி அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லைன்னா இனாபிமானம் இல்லை, இல்ல தேசாபிமானம் இல்லை. சமூக தொண்டு செய்ய வர்றவனுக்கு இது இருக்கக்கூடாதுன்னா, மொழி இல்லை, இனம் இல்லை, தேசம் இல்லைன்னா சமூகம் எங்க இருக்குது? தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டீங்க? மொழி அபிமானம் இல்லாத நீங்க இங்கிலீஷ படின்னு ஏன் சொன்னீங்க? இனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏன் இருந்தது? நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், கேள்வி கேட்ட ஆளுக்கு நான் பாட்டுக்கு தானே சும்மா இருந்தேன். இப்ப நான் கேட்டேன்னா பதில் தான் சொல்லணும், குண்டு எடுத்துட்டு வரக்கூடாது. புரியுதா? நீ இந்த ஒரு பெட்ரோல் குண்டை, ஏய் நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசுறா யாராவது. சரி விடுங்க, அதெல்லாம் சும்மா.